வெர்ஷன்ல தற்போதைய சூழல்ல நடக்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வைஷ்ணவிக்கு கொழுப்பு அதிகமா இருக்கு போல. வீடியோ டெலீட் ஆனதுனால திரும்ப அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்கு. இவ லூசா இல்ல நம்மள லூஸ் ஆக்குறாளா அப்படின்றது புரியல. சோ இந்த பைத்தியத்தை பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், புறக்கணிப்போம் இந்த பச்சோந்தியை. செகண்டா நாமக்கல் குமாரபாளையம் எக்ஸல் காலேஜ்ல இந்த ஃபுட் பாய்சனால 400 பேர் பாதிக்கப்பட்டாங்கல. அந்த ஸ்டூடண்ட்ஸ்ல 3 பேர் 5 பேர் ஏன் 9 பேர் கூட டெத்னு சொல்றாங்க. பட் இந்த நியூஸ ஆஃப்லைன்லயே வச்சிருக்காங்க மொத்த நியூஸ் சேனல்ஸும். இந்த நேரத்துல இந்த நியூஸ நம்ம ஏஐ கிட்ட கேட்டா கூட அங்க யாருமே இறந்ததாக தகவல் இல்ல அப்படின்னு தான் சொல்லுது. உண்மையிலேயே அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியலங்க. கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் வெளிவரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மூணாவதா இந்த ஒரு வீடியோல சினிமா அப்டேட் சொல்றேன் அப்படின்னு யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா கரூர் இஷ்யூவால குஷி படத்தை அசம்பாவிதம் நடந்த மறானாலே எல்லா தியேட்டர்லயும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா தற்போதைய சூழல்ல இந்த அட்டகாசம் திரைப்படம் சைலண்டா ரீ ரிலீஸ் ஆகுது. சோ உங்களோட முழு சப்போர்ட் இந்த படத்துக்கு தாங்க. நாலாவதா சீமானும் சாட்டையும் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்றது தெரியாம டிவிகே சைடு தான் முழு போக்கஸ்டா இருக்காங்க. ஆனா இந்த சாட்டை ஒரு நேரத்துல சீமானோட உண்மை முகத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. நான் ரீசெண்டா தான் பார்த்தா, கொஞ்சம் நீங்களும் பாருங்க. 10 பேரை ஏமாத்தினாரு. 10 பேரை சீமா அவரு வந்து ஏமாத்திருக்காரு. அவங்க எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. காமராஜரை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுறேன் என் விடுமா. முத்துராமலிங்கரை பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசம் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் இது ஒரு ஃபேக் வீடியோவா காப்பி பேஸ்ட் பண்ணி ரூமர்ஸ் கலப்பின வீடியோவாவே இருந்தாலுமே அதுல அவர் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் முழுக்க முழுக்க 100% உண்மையான விஷயம் தாங்க. ஐந்தாவதா நவம்பர் 5ஆம் தேதி டிவிக்கோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரம் 4.5 ஸ்டார் ஹோட்டல்ல காலையில 10 மணிக்கு நடைபெற இருக்கு. அங்கு விஜய் அவர்கள் என்ன பேசுவாரு அப்படின்றது தான் தற்போதைய எதிர்பார்ப்பு. அப்புறம் நவம்பர் 2ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இந்த தேர்தல் ஆணையம் அறிவிச்சுள்ள சிறப்பு செறிவான வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் திமுக அழைப்பு விடுத்திருக்கு. அதுல நம்மளோட தமிழக வெற்றி கழகமும் இருக்கு. சோ பார்க்கலாம் அன்னைக்கு அங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத. சோ இந்த 5 விஷயங்கள் சம்பந்தமா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.